பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைப்பதற்கு ஒப்புரவாகுதல் அவசியமாக இருக்கிறது. நாம் ஒப்புரவாகும் போது நல்ல ஒரு எதிர்பார்ப்பான நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. இப்பொழுது ஒருவேளை எல்லாம் பிரச்சனையாகவே தெரியலாம். இப்படி நடந்திருக்காவிட்டால், அப்படி நாம் செய்திருக்காவிட்டால் நன்றாக இருந்திருக்குமே என்று சில சமயங்களில் நாம் நினைக்கலாம். சிலர் தேவன் தங்கள் மேல் கோபத்தில் இருப்பதாக நினைக்கிறார்கள். ஒருவேளை அப்படி நினைப்பதற்கு புரிந்து கொள்ளுதல் தவறானதாக இருக்கலாம். எல்லாம் நம் விருப்பப்படி நடக்கவில்லை என்று நினைத்து நாம் வேதனையில் இருக்கலாம். நம்மை விட எது நமக்கு நல்லது என்பது தேவனுக்கு தான் தெரியும். இது சரியில்லை என்று நாம் நினைப்பது கூட நம்முடைய நன்மைக்காக இருக்கலாம். எனவே தேவனை நாம் சரியாக புரிந்து கொண்டால் எந்த சூழ்நிலையிலும் நாம் சந்தோஷமாக இருக்கலாம். தேவன் உண்மையிலேயே உங்கள் மேல் அன்பாக இருக்கிறார். அதை நம்புங்கள். இப்பொழுது இருக்கிற பிரச்சனைகள் நிச்சயமாகவே ஒரு முடிவுக்கு வரும். ஜெபம் பண்ணுவோம். வழக்காடுவோம் வாருங்கள் என்று எங்களை அழைக்கிற அன்பின் பிதாவே, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்த்து கொள்ளலாம் என்று நீர் எங்களை அழைக்கிறீர். உம்மிடத்தில் பேசவும், நீர் காட்டுகிற பாதையை புரிந்து கொண்டு அதில் செயல்படவும் எங்களுக்கு உதவி செய்திடலும். எங்களோடு பேசி பழகி அன்பாக இருக்க நீர் விரும்புகிறீர் என்பதை இந்த நாளில் நாங்கள் புரிந்து கொள்வதற்கு எங்கள் கண்களை திறந்தரல வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. சீன களிமண்ணால் செய்யப்பட்ட ஒரு பாத்திரம் உடைந்து போனால் நாம் என்ன செய்வோம்? அதை குப்பையில எரிந்து விடுவோம். ஜப்பானியர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? கின்சுகி என்று அதை அழைக்கிறார்கள். அந்த உடைந்த துண்டுகளை எல்லாம் ஒன்று சேர்த்து ஊருஷி எனும் பிசினால ஒட்டுகிறார்கள். அதற்கு மேல் தங்க பொடியை தூவுகிறார்கள். இப்பொழுது அந்த உடைந்த பாத்திரமானது விலையேறப்பெற்றதாக மாறிவிடுகிறது. அதில் வெறும் சீன களிமண் மாத்திரமில்லை, தங்கமும் இருக்கிறது. தங்கம் அதனுடைய விலையை உயர்த்துகிறது. ஆம், ஜப்பானில் ஒரு கிண்ணம் உடைந்தால் அதை தங்கத்தால் சரி செய்கிறார்கள். அதன் பிளவுகள் உழைகின்றன. அந்த கிண்ணம் முன்பை விட அதிக மதிப்புள்ளதாக மாறிவிடுகிறது. தேவன் நம்மிடமும் அதேபோல் செய்கிறார். பாவத்தால் நாம் உடைந்து போன நிலைக்கு நாம் வரலாம். பாவம் நம் நிம்மதியை கெடுக்கிறது. பாவம் நம் உடலை அழிக்கிறது. பாவம் நம் குடும்பத்தை சிதைக்கிறது. பாவம் நம் உறவுகளை உடைக்கிறது. பாவம் சமுதாயத்தில் பிரிவினைகளை தூண்டுகிறது. ஆனால் தேவனோ உடைந்த எல்லாவற்றையும் ஒட்ட வைக்கிறார். அவர் நம்முடைய குறைகளை மறைப்பதில்லை, ஆனால் அவற்றை நிறைவாக மாற்றுகிறார். உடைந்த அந்த பீகான் பாத்திரத்தில் உடைந்த இடங்களெல்லாம் தெரியும். ஆனால் உடைந்த இடங்களெல்லாம் ஒட்ட வைத்திருப்பது தங்கமாயிற்றே. இவனா மாறிவிட்டான் என்கிற பிரமிப்பு எல்லோருக்கும் தோன்றக்கூடிய அளவிற்கு உங்களை மாற்றுவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நான் யோசித்து பார்க்கிறேன். கெட்டவனாகிய என்னையும் தூக்கி எறிய என் தேவனுக்கு மனதில்லை. இந்த மண்பாட்டத்தில் பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தந்திருக்கிறார். யோசிக்கும் போதெல்லாம் பிரமிப்பு உண்டாகிறது. இதற்கெல்லாம் நான் ஏமாத்திரம் ஆண்டவரே, என் பலன் ஏமாத்திரம், இவை எப்படி நடக்கின்றன என்கிற ஆச்சரியம் என் உள்ளத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. தேவனிடமிருந்து பிரிந்து செல்வோருக்கும் தேவன் என்ன செய்ய ஆசைப்படுகிறார் என்பதை நாம் பார்த்தால் இந்த அன்பை விட்டுவிட்டு நாம் எங்கே ஓடிப்போக முடியும்? துர்க்கிரியைகளிலிருந்து ஒப்புரவாக்குகிறார் என்று பவுல் சொல்கிறார். அதன் அர்த்தம் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒப்புரவாகுதல் என்றால் என்ன என்கிற கேள்விக்கான பதிலை முதலில் நாம் பார்க்க வேண்டும். முறிந்த உறவை சரிப்படுத்துவது. உறவு முறிந்து போய்விட்டது, அதை சரிப்படுத்துவது தான் ஒப்புரவாகுதல்.
மனுக்குலத்திற்கும் தேவனுக்கும் உள்ள உறவு இப்பொழுது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தேவன் அதை சரி பண்ணுவதற்கு என்ன செய்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஞாஸ்டிஸ்கள் என்று சொல்லப்பட்ட ஒரு கூட்டத்தார் பவுலுடைய காலத்திற்கு முன்னரே இருந்தார்கள். பவுலுடைய காலத்தில் அவர்கள் கிறிஸ்தவத்திற்குள்ளும் நுழைந்தார்கள். இந்த ஞாஸ்டிஸ்களின் பார்வையிலே உறவுக்கு இடமில்லை, தகவல் அறிவுதான் முக்கியம். அந்த ரகசிய அறிவை பெற்றுக்கொண்டார், மற்றவர்களுக்கு தெரியாத அந்த அறிவை பெற்றுக்கொண்டால் இறைவனோடு நாம் ஐக்கியமாகிவிடலாம் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் வேதாகமம் அப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை பற்றி பேசவில்லை. நாம் தேவனோடு ஐக்கியமாக இருத்தல் என்பது மனதளவில் தானே தவிர உடல் அளவில் இல்லை. நாம் தனி உடலில் தான் வாழப்போகிறோம். நம்முடைய தனித்துவம் தொடர்ந்து இருக்கத்தான் போகிறது. அதனால ஆண்டவர் நம்முடைய சரீரத்தை தம்மோடு ஐக்கியப்படுத்துவதை குறித்தோ தம்மோடு ஒன்றர நாம் எல்லோரும் கலந்து விட வேண்டும் என்றோ எதிர்பார்க்கவில்லை. அதற்கு பதிலாக நாம் தனி நபர்களாக அதே சமயத்தில் அவரோடு நல்ல உறவை வைத்துக் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அதனால்தான் பவுல் சொல்கிறார், முன்னே நாம் அந்நியராக இருந்தோம், சத்துருக்களாக இருந்தோம், துர்க்கிரியைகளை செய்து வந்தோம். ஆனால் நம்மையும் அவர் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தப் போகிறார். அதற்காக நம்மை தம்மோடு கூட அவர் ஒப்புரவாக்குகிறார் என்று சொல்கிறார். ஞாஸ்டிஸ்களின் பார்வையில நாம் பரிசுத்தராக குற்றமற்றவர்களாக கண்டிக்கப்படாதவர்களாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ரகசிய அறிவை பெற்று நாம் தேவனோடு ஐக்கியமாக வேண்டும். இந்த ரகசிய அறிவுதான் முக்கியம் என்று நினைத்ததினால ஞாஸ்டிஸ்கள் 2 பிரிவினராக பிரிந்தார்கள். ஒரு பிரிவு என்ன சொன்னதென்றால், இந்த சரீரம் மிகவும் மோசமானது, அதை கேட்பதெல்லாம் கொடுக்கக்கூடாது, அதை கஷ்டப்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். இன்னொரு ஒரு கூட்டம் என்ன சொன்னது, சரீரம் மோசமானது, அது அப்படித்தான் இருக்கும், நம்முடைய மனதை மாத்திரம் பத்திரமாக பார்த்து கொண்டால் போதும் என்று சொன்னார்கள். இந்த 2மே தவறு என்பதை நாம் மனதில் வைத்திருக்க வேண்டும். நமக்கு நல்லதொரு வாழ்க்கையை அவர் தர விரும்புகிறார். ஆனால் நாமோ மனதில் தேவனுக்கு அந்நியராகவும் சத்துருக்களாகவும் இருக்கிறோம். அதன் விளைவாக துர்க்கிரியைகளையும் செய்கிறோம். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை என்று பவுல் சொல்கிறார். அப்படிப்பட்ட பகை நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது என்றால் நம்மால் தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய முடியாது. கீழ்ப்படிவதற்கான உந்துதல் வராது என்று சொல்கிறார். புத்தியில் அந்தகாரப்பட்டவர்கள், அந்நியராயிருக்கிறவர்கள், உணர்வில்லாதவர்களாக சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காமவிகாரத்திற்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள் என்று எபேசியருக்கு எழுதும்போது சொல்கிறார். ஏவாள் பாவம் செய்த அந்த சூழ்நிலையை யோசித்து பாருங்களேன். இந்த பழத்தை சாப்பிட்டால் நீங்கள் இப்போது இருக்கிற நிலையை காட்டிலும் நல்ல ஒரு நிலைக்கு வரலாம் என்று சாத்தான் சொன்னதை அவள் நம்பிய போது அவள் தேவனுக்கு அந்நியப்படுகிறாள். அப்படி தேவனுக்கு அந்நியப்பட்டதுனால அந்த பழத்தை பறித்து சாப்பிடுகிறாள். பழத்தை பறித்து சாப்பிடுவதற்கு முன்னராக அவள் தேவனை சத்துருவாக பார்க்க ஆரம்பித்து விட்டாள். இவர்களுக்கு நம்மேல் அன்பு இல்லை, இவர்கள் நமக்கு நன்மை செய்ய மாட்டார்கள் என்று ஒருவர் தீர்மானித்து விட்டார். முதலில் அந்நியம் வரும், பிறகு அவர்களை சத்துருவாக பார்ப்பார்கள், பிறகு அவருக்கு விரோதமான செயல்களையும் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். தேவனை நாம் மனதிலே அந்நியப்படுத்தினால் என்ன நடக்கும் என்பதை இவையெல்லாம் காட்டுகின்றன. ஏவாளும் ஆதாமும் தேவனுடைய வார்த்தையை முழுவதும் நம்பாமல் இன்னொருவருடைய வார்த்தையை நம்பிய போது அவனோடு சேர்த்து கொண்டார்கள், தேவனை விட்டு அந்நியப்பட்டு விட்டார்கள். ஒரு பழத்தை சாப்பிட்ட பிறகு அவர் தேடி வருகிறார். இவர்கள் சாப்பிட்டு விட்டார்கள் என்பது அவருக்கு தெரியத்தான் செய்யும், ஆனாலும் தேடி வருகிறார். அவர்களோ விலகி நிற்கிறார்கள், ஓடி ஒளிந்து கொள்கிறார்கள். இந்த உறவு முறிவுக்கு என்ன காரணம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள் என்று சவுல் அந்நாளிலே இருந்து தாவீதை காய்மகாரமாக பார்த்ததாக வேதாகம் சொல்கிறது. யார் முக்கியம்? நான் முக்கியமா, தாவீது முக்கியமா? இந்த எண்ணம் தாவீதின் மேல் அவனுக்கு வெறுப்பு வந்தது.
இது போன்ற உணர்ச்சி போராட்டத்தினாலே சில சமயங்களிலே நாம் அந்நியப்படலாம். இளைய மகன் வீட்டிற்கு வந்தபோது அவன் வந்ததை நினைத்து சந்தோஷப்பட்டு ஒரு பெரிய விருந்தை தகப்பன் ஆயத்தம் செய்த போது மூத்த மகனுக்கு அப்பா மேல் கோபம் வந்தது. உள்ளே போக மனதில்லாமல் வெளியே நின்றான் என்று வேதாகமம் சொல்கிறது. தம்பியிடம் அன்பாக இருந்தார், அப்பா தன்னிடம் அன்பாக இல்லை எனும் ஒரு தவறான எண்ணம். என்னிடத்தில் அன்பாக இருந்தால் வேறு யாரிடத்திலும் அன்பாக இருக்கக்கூடாது. வேறு யாரிடத்திலாவது நீ அன்பாக இருந்தால் நான் அதை சகித்துக் கொள்ள மாட்டேன் என்கிற எண்ணம் அன்பு என்றால் என்ன என்பதையே புரிந்து கொள்ளாத ஒரு தன்மையாக இருக்கிறது. இதனாலும் அந்நியப்படுதல் நடக்கலாம். மாறுபாடு உள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான், கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான் என்று வேதாகமம் சொல்கிறது. மூன்றாம் நபர்கள் தங்கள் ஆதாயத்துக்காக பிரிவினையை உருவாக்கலாம். இதை யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் அந்நியப்பட மாட்டார்கள். புரிந்து கொள்ளவில்லை என்றால் அந்நியப்படுவார்கள், உறவும் முறிந்து போம். ஆதாம் ஏவாளின் வாழ்க்கையில் இதுதான் நிகழ்ந்தது. நாம் அந்நியரும் மனதிலே சத்துருக்களாகவும் இருக்கிறோம் என்பதை வேதாகமத்தில் பல இடங்களில் பார்க்க முடிகிறது. நாம் தேவனுக்கு சத்துருக்கள் என்று ரோமரில் எழுதுகிறார். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது என்று ஏசாயா சொல்கிறார். ஆம், நினிவேயை ரட்சிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு செய்தியை யோனா மூலம் தேவன் அனுப்ப முயன்ற போது யோனாவுக்கு அது பிடிக்கவில்லை, வேறு பக்கமாக போகிறார். அசீரியர்கள் மோசமானவர்கள், அதனால்தான் யோனா இப்படி செய்தார் என்று தீர்க்கதரிசி செய்ததை நியாயப்படுத்துவதற்கு பலர் முயற்சிக்கிறார்கள். அது தேவையே இல்லை. ஏன்னா அசீரியர்கள் கொடூரமாக செயல்பட்டது யோனாவுடைய காலத்திற்கு அடுத்த நூற்றாண்டில்தான். அவர் போய் கட்டாயப்படுத்தலினாலே பிரசங்கம் பண்ணினார். அவர்கள் திருந்தினார்கள். திருந்தியது யோனாவுக்கு மிகவும் விசனமாயிருந்தது என்று வேதம் சொல்கிறது. அவன் கடும் கோபம் கொண்டு, நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன் என்று சொல்கிறான். தேவன் அன்புள்ளவர் என்றால் அது எனக்கு தெரியும், ஆனால் அது எனக்கு பிடிக்கவில்லை என்று யோனா சொல்கிறார். தேவன் செய்வது மனிதனுக்கு பிடிக்கவில்லை, எனவே மனதிலே அவன் சத்ருவாக மாறுகிறான். தேவன் கோபத்தில் இருக்கிறாரா? இந்த அந்நியப்படுதல் பிரிவினை எல்லாம் ஏன் உண்டாகின்றன? இரண்டு பேருக்குள்ளும் தவறு இருந்தாலும் பிரிவினை உண்டாகலாம், ஒருவர் மேல் மட்டும் தவறு இருந்தாலும் பிரிவினை உண்டாகலாம். இங்கே மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே பிரிவினை இருக்கிறது என்றால் தேவன் கோபத்தில் இருக்கிறாரா? அப்படித்தான் சொல்வதற்கு மனிதன் பிரயாசப்படுகிறார். பாவத்தினால தேவன் நம்மேல் கோபத்தில் இருக்கிறார், அவருடைய மனதை மாற்ற வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றுதான் மனிதன் பல சமயங்களிலும் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். நலமல்லாத வழியிலே தங்கள் நினைவுகளின்படி நடக்கிற முரட்டாட்டமான ஜனத்தண்டைக்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன். இடத்தில் வா என்று நான் அழைக்கிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் அவர் போராடி கொண்டிருக்கிறார். ஆனால் மனிதன் என்ன பதில் சொல்கிறான்? நீ உன்மட்டில் இரு, என் சமீபத்தில் வராதே, உன்னை பார்க்கிலும் நான் பரிசுத்தன் என்று சொல்கிறார்கள். ஏசாயா எவ்வளவு பெரிய ஒரு உண்மையை தெளிவாக பதிவு செய்திருக்கிறார் என்று பாருங்கள். தேவன் ஏசாயா மூலமாக தெளிவான ஒரு உண்மையை சொல்கிறார். நான் அழைக்கிறேன், ஆனால் நீங்கள் உன் வேலையை பார்த்து கொண்டு போ என்று சொல்கிறீர்கள். நான் என்ன செய்ய முடியும் என்று தேவன் பரிதவிக்கிறார். நீதிமொழிகளை வாசிக்கிறோம். நான் கூப்பிடுகிறேன், நீங்கள் கேட்க மாட்டோம் என்று சொல்கிறீர்கள். நான் என் கையை நீட்டுகிறேன், எவரும் கவனிப்பது இல்லை. என் ஆலோசனையை நீங்கள் தள்ளிவிடுகிறீர்கள், என் கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறீர்கள் என்று சொல்கிறார். வெறுப்பு யாரிடம் இருக்கிறது? தேவனிடமா? இல்லை, மனிதனிடம் இருக்கிறது. தன்னுடைய இயலாமையை புரிந்து கொண்டு தேவனை முழுவதும் நம்புவதற்கு நாம் மறுக்கிறோம். இந்த வாரத்தில் ஒரு இடத்தில் பேசிக்கொண்டிருந்த போது அவர் சொன்னார், நான் அவரிடத்தில் சொன்னேன், ஜெபியுங்கள், என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், ஆண்டவர் சொற்படி செய்யுங்கள் என்று சொன்னபோது, நானும் ஜெபிக்கத்தான் செய்கிறேன், நானும் அப்படித்தான் கேட்கிறேன்,
நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு சொல்லுங்கள், நான் அதை செய்கிறேன். நீர் ஒதுங்கிக் கொள்ளும் என்று அவரிடத்தில் சொல்லுகிறேன். அவர் மாட்டேன் என்கிறார். புரிகிறதா? நான் என்ன செய்ய வேண்டும்? ஏதாவது நான் செய்தாக வேண்டும். செய்ய வேண்டும் என்றால் சொல்லுவார், செய்யலாம். சும்மா இரு என்று சொன்னால் சும்மா இருக்க வேண்டும். சண்டையிடு என்று சொன்னால் சண்டையிட வேண்டும். சும்மா இருக்க மாட்டேன், ஏதாவது நான் செய்துதான் ஆக வேண்டும் என்று நாம் ஏன் அடம்பிடிக்க வேண்டும்? ஒப்புரவாகுதல் நடக்க வேண்டும் என்றார். 2 பேரிடத்திலும் மாற்றம் இருக்க வேண்டும். ஏசாவை ஏமாற்றிவிட்டு யாக்கோபு தப்பி சென்று விடுகிறார். சென்ற இடத்துல மாமனார் குடும்பத்தால் மோசமாக நடத்தப்படுகிறார். தன் மனைவியையும் பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு திரும்ப வருகிறார். ஏசாவை சந்தித்தாக வேண்டாம். ஏசா என்ன செய்வானோ என்று தெரியவில்லை. அவனை சமாதானப்படுத்த வேண்டும் என்று யாக்கோபு யோசிக்கிறார். பரிசுகளை எல்லாம் அனுப்புகிறார். அந்த பரிசுகளை எல்லாம் அலட்சியம் பண்ணி விட்டு யாக்கோபை ஏசா சந்திக்கிறார். அப்பொழுது என்ன நடந்தது? அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். அவனை கொல்லுவதற்கு அவன் வரவில்லை. அவனை கட்டி பிடித்து அழுது முத்தம் செய்தான். ஒப்புரவாகுதல் நடந்தது. சவுலுக்கு தாவீதை பிடிக்காமல் போய்விட்டது என்று ஏற்கனவே பார்த்தோம். வேறு வழி இல்லாமல் தன் மகளை தாவீதுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறார் சவுல். பிறகு ஒரு சூழ்நிலை வரும்போது தாவீதை கொன்றுவிட வேண்டும் என்று சவுல் தீர்மானம் செய்கிறார். இதை அறிந்து தாவீது அங்கே இருந்து தப்பி காட்டுக்குள் ஓடிவிடுகிறார். தாவீதை தேடிக்கொண்டு சவுல் வருகிறார். அப்போது சவுல் ஒரு இடத்துல படுத்து தூங்கிக் கொண்டிருக்கிறார். அவரை சேர்ந்தவர்களும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தாவீதும் அவருடைய நண்பர்களும் அந்த பக்கமாக வருகிறார்கள். தாவீதின் அக்கா மகன் தாவீதோடு இருந்தான். அவன் சொல்லுகிறான், இவனை ஒரே குத்தாக குத்தி கொன்று போட்டு விடட்டுமா? தேவன் உன்னை ராஜாவாக ஆக்குவதாக சொல்லியிருக்காரே, அது இன்னைக்கு நடக்கப் போகிறது என்று சொல்கிறான். அப்பொழுது தாவீது அதற்கு மறுத்து விடுகிறான். தலைமாட்டில் இருந்த தண்ணீர் செம்பை எடுத்துக்கொண்டு தூரத்தில் போய், அப்னேரே அப்னேரே, சவுலுடைய படைத்தலைவன், உன்னுடைய எஜமானை நீ ஏன் ஒழுங்காக பாதுகாக்கவில்லை? நான் வந்தேன், கொண்டிருக்கலாம், கொல்லவில்லை என்று கூப்பிடுகிறான். இதை கேட்டு எழுந்திய சவுல் சொல்லுகிற வார்த்தையை பார்க்கிறோம். 1 சாமுவேல் 26-25 இப்படி வாசிக்கிறோம். என் குமாரனாக தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்று சொல்லுகிறான். ஆனால் தாவீதோடு சேருவதற்கு அவனுக்கு இஷ்டமில்லை. 2 பேரும் அவரவர் வழியை சென்று விடுகிறார்கள். தாவீது சவுலை காப்பாற்றிய போதிலும் சவுலுடைய மனதிலே தாவீதுக்கு இடமில்லை. இந்த சம்பவங்கள் எல்லாம் ஏன் எழுதப்பட்டிருக்கின்றன? உங்களுடைய வாழ்க்கையிலும் இது போன்ற சம்பவங்கள் நிகழலாம். சம்பவங்களின் முடிவிலே நாம் பார்க்கிறோம், தாவீது ராஜா ஆகிறார், சவுல் கொல்லப்படுகிறார். ஆனால் தாவீதின் கையால் அல்ல. நீங்கள் யாருக்கும் எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் பார்த்துக் கொள்வார். அந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும். நான் இடத்தில் அன்பாகத்தான் இருக்கிறேன் என்பதை தேவன் பல வகைகளில் நமக்கு காட்டுகிறார். நமக்கு பல நன்மைகளை செய்கிறார். பிரபஞ்சம் முழுவதற்கும் தாம் எப்படிப்பட்டவர் என்பதை ஒரு செயலின் மூலமாக காட்டினாராம். அதனாலே பகை மாறி அன்பு உண்டாவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டது. அதுதான் ஒப்புரவாகுதல். அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார் என்று பவுல் குறிப்பிடுகிறார். பவுல் இன்னொரு இடத்துல, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோம். இங்கே மனமாறுதல் தேவனிடத்தில் நடக்கவில்லை, நம்முடைய மனதிலே நடக்கிறது. நாம் மனம் மாறுகிறோம். எதற்காக அவர் மரித்தார், அவர் அடைந்த மரணம் எப்படிப்பட்டது என்பதை நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டாம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாம் எல்லோரும் ஆதாமுக்குள் பாவிகளாக இருக்கிறோம். எனவே பிறக்கும்போதே பாவிகளாக பிறக்கிறோம். ஆனால் நாம் நீதிமான்கள் ஆவதற்காக அவருக்குள் நாம் செல்ல வேண்டும். அப்பொழுது நாம் ரட்சிக்கப்படுவோம். அதற்காக ஆண்டவர் என்ன செய்தார்? நாம் அடைய வேண்டிய தண்டனையை அவர் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவரை நமக்காக பாவமாக்கினார். இயேசுவின் மரணம் 2ஆம் மரணம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது இனிமேல் ஒன்றுமில்லை என்று அழிந்து போகிற ஒரு வாழ்க்கை, தேவனை விட்டு முற்றிலுமாக பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதனால்தான் சிலுவையில் தங்கும்போது, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று இயேசு
கதறினார். இந்த ஒப்புரவாகுதல் எதற்காக தேவன் செய்கிறார்? உங்களை தமக்கு முன் நிறுத்துவதற்காக. ஞாஸ்டிஸ்கள் அப்படி நம்பவில்லை. உங்களை தமக்குள் ஐக்கியப்படுத்துவதற்கு நீங்கள் ரகசிய அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் தனிநபர்களாக தமக்கு முன்பாக நம்மை நிறுத்தப் போகிறார். சகரியா புத்தகத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். யோசுவா என்கிற பிரதான ஆசாரியன் தேவனுக்கு முன்பாக நிற்கிறான். சாத்தான் அவனை குற்றப்படுத்துகிறான். அப்பொழுது அவனுக்கு வெண்வஸ்திரம் தரித்து அவனை சுத்தமாக ஆக்குவதாக தேவன் அறிவிக்கிறார். தம்முடைய நீதியை அவனுக்கு கொடுக்க ஆயத்தமாக இருந்தார். நம்மை பரிசுத்தராக நிறுத்துவார். தேவனுக்காக வித்தியாசமானவர்களாக நாம் இந்த உலகத்தில் தானே வாழ ஆரம்பிப்போம். குற்றமற்றவர்களாக, குறையில்லாதவர்களாக மாற்றுவார். கண்டிக்கப்படாதவர்களாக, அதாவது குறை சொல்ல முடியாதவர்களாக. யாரும் நம்மிடத்தில் குறை சொல்ல முடியாது என்கிற நிலை. எப்போது அந்த நிலை வரும்? தேவனுடைய நீதியால் நாம் நிரப்பப்படும் போது சாத்தானால் நம்மேல் குற்றம் சுமத்த முடியாது. இப்படியெல்லாம் நாம் மாறுவதற்கு வாய்ப்பு இல்லை என்று ஞாஸ்டிக்ஸ் நினைத்தார்கள். அவர்கள் சொன்னதெல்லாம் நல்ல தகவலை நீங்கள் பெற்றுக்கொண்டால் போதும். இன்றைக்கு நாமும் கூட எத்தனை பேர் அப்படி நினைத்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார் என்கிற தகவலை நான் அறிந்திருந்தால் எனக்கு ரட்சிப்பு நிச்சயம் என்று எத்தனை பேருக்கு எண்ணம் இருக்கிறது? ஒப்புரவாகுதலை பற்றி அவர்கள் யோசிப்பதே இல்லை. தேவனோடு ஒப்புரவானவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒப்புரவு ஆவதற்கான வாய்ப்பை தேவன் ஈவாக தருகிறார். அது ஈவுதான், தேவன் கொடுக்கிறது ஒன்று. ஆனால் ஒப்புரவு ஆகுதல் நம் தீர்மானத்தை பொறுத்தே நடக்கிறது. நான் தீர்மானிக்காவிட்டால் நான் ஒப்புரவு ஆக முடியாது. ஒப்புரவு ஆவதன் நோக்கம் அன்பான உறவுக்காகவே. ஒப்புரவுக்கு நான் தயார், ஆனால் உறவு வேண்டாம் என்று சொல்வது மாய்மாலம். அந்த மாய்மாலத்தை விட்டு நாம் வெளியே வர வேண்டும். நாம் ஏன் தேவனோட ஒப்புரவாக மறுக்கிறோம் தெரியுமா? ஒரே ஆண்டவரை நேசிக்கிறேன் என்றெல்லாம் சொல்லலாம், ஆனால் ஒப்புரவான நிலையிலே நாம் இல்லாமல் இருக்கலாம். நாம் என்ன செய்கிறோம், என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். எரேமியா மூலம் தேவன் சொல்கிறதை பாருங்கள். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நாங்களே எஜமான்கள், இனி இடத்தில் நாங்கள் வருவதில்லை என்று சொல்கிறார்கள். நாம் அப்படி சொல்கிறோமா? நான் என்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரியும், நான் பார்த்துக் கொள்கிறேன், நீர் ஒன்றும் வேண்டாம். இல்லை, நம் எஜமானை மாற்றியாக வேண்டும். அந்த எஜமான் வேறு யாரும் இல்லை. அந்த எஜமான் வேறு தெய்வங்கள் இல்லை. அந்த எஜமான் நானும் இல்லை. அந்த எஜமான் யார் என்பதை 10 கற்பனையிலே முதல் கற்பனை சொல்கிறது. என்னை அன்றி வேறே தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். தேவர்கள் என்கிற அந்த வார்த்தையின் அர்த்தம் எஜமான், நீதிபதி என்பதாகும். தேவனை தவிர வேறு எவரும் நமக்கு எஜமானாக இருக்க வேண்டாம். அந்த நிலையைத்தான் கலாத்தியருக்கு எழுதும்போது போல் அழகாக சொல்கிறார். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறியப்பட்டேன், ஆயினும் வாழ்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் வாழ்கிறார். நான் செத்து விட்டேன், இனி வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை அல்ல, அது கிறிஸ்துவின் வாழ்க்கை. என் வாழ்க்கையின் எஜமான் இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்று சொல்கிறார். இந்த ஒப்புரவு எப்பொழுது நிலையானதாக இருக்கும்? விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்களானால் என்று பவுல் சொல்கிறார். ஒரு தடவை ஒப்புரவாகிவிட்டால் கடைசி வரை நாம் நல்ல நிலையில் இருப்போம் என்று சொல்ல முடியாது. நாம் இந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உங்களுக்கு நம்பிக்கை உண்டாக வேண்டும். அந்த நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாக உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும். சுவிசேஷம் என்பது என்ன? அது நமக்கு என்ன சொல்கிறது? பல சமயங்களில் சுவிசேஷத்தையே நாம் சரியாக புரிந்து கொள்வதில்லை. தேவ ஆளுகையே சுவிசேஷம். எபிரேயருக்கு எழுதும்போது பவுல் சொல்கிறார், சுவிசேஷம் இஸ்ரவேலருக்கு அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. இயேசு கிறிஸ்து பூமிக்கு மனிதராக வந்தார், வாழ்ந்தார், சிலுவையில் அறையப்பட்டார், இறந்தார், மீண்டும் உயிர்த்தெழுந்தார் என்பது சுவிசேஷம்தான். ஆனால் சுவிசேஷத்தின் ஒரு பகுதி தான் அது. சுவிசேஷம் என்பது அதைவிட மிகப்பெரியது. இஸ்ரவேலருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது என்று வேதாகமம் சொல்கிறது. இயேசு பிறப்பதற்கு கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இஸ்ரவேலருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சுவிசேஷம் என்றால் என்ன? ஏசாயா சொல்வதை பாருங்கள். உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகன் என்று சொல்கிறார்.
தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். அவர் ராஜா என்பதுதான் சுவிசேஷம். லூக்கா 16:16 பாருங்கள். தேவனுடைய நாமம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்படுகிறது. சுவிசேஷம் என்பது தேவன் ராஜாவாக ஆளுகை செய்கிறார் என்பதுதான். அதன் ஒரு பகுதியாக அந்த ராஜாவே நம்முடைய தண்டனையை ஏற்றுக்கொண்டார் என்பது சுவிசேஷத்தின் ஒரு முக்கியமான பகுதி. இதை நாம் புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை அவ்வளவு வித்தியாசமாக மாறும் என்று பாருங்கள். சுவிசேஷத்தை அறிவிப்பது என்னுடைய வேலை என்பதாக இயேசு பிறகு சொன்னார். அதை ஒரு தீர்க்க தரிசனமாக ஏசாயா புத்தகத்தில் பார்க்கிறோம். சுவிசேஷத்தை அறிவித்தல் என்றால் என்ன என்பதை நீங்கள் பாருங்கள். ஏசாயா 61. இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலை கூறுதல், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கூறுதல், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறுதல். இதுதான் சுவிசேஷம். இயேசு ராஜாவாக இருந்தால், தேவன் நம்முடைய ராஜாவாக இருந்தால் இது நமக்கு நடக்க முடியும். 18 வருடமாக கூனியாக இருந்த ஒரு பெண்ணை இயேசு சுகப்படுத்துகிறார். எவ்வளவு பெரிய விடுதலை அவளுக்கு கிடைக்கிறது. பிசாசின் கட்டிலிருந்து அவளுக்கு விடுதலை கொடுத்ததாக இயேசு தாமே குறிப்பிட்டார். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை கூறுதல், நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை கூறுதல், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்தல். ஆம், தேவன் உங்கள் மேல் கிருபையாக இருக்கிறார் என்கிற காரியத்தை எல்லோருக்கும் சொல்ல வேண்டும். ஒரு நாள் வரும், அன்றைக்கு அநியாயக்காரர்கள் தண்டனை அனுபவிப்பார்கள். நீ கவலைப்பட வேண்டியதில்லை. இயேசுவின் காலத்தில் இஸ்ரவேலருக்கு மற்ற தேசத்தை பிடிக்காது. தாங்கள் மாத்திரம்தான் தேவனுடைய மக்கள் என்று அவர்கள் தவறாக நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள், அவர்கள் தவறாக நினைத்துக் கொண்டிருந்தார்கள். தேவன் அப்படி சொல்லவில்லை. ஒரு உதாரணத்தை நான் சொல்வேன். எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். என் மூத்த மகனை பார்த்து இவன் என் மகன் என்று நான் சொன்னால் இளைய மகன் மகன் இல்லை என்ற அர்த்தம் இல்லை. அப்படித்தான் இந்த ஜனத்தை பற்றி ஆண்டவர் பேசும்போது அவர் சொன்ன காரியங்களை எல்லாம் பார்க்க வேண்டும். இவர்களை ஊழியக்காரர்களாக தேவன் ஏற்படுத்தினார். ஆனால் இவர்களோ தாங்கள் மாத்திரம்தான் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற மமதியில் வாழ்ந்தார்கள். தீரு சீதன் பக்கத்திற்கு இயேசு சென்றபோது அங்கே ஒரு கானானிய ஸ்திரீ தன்னுடைய மகளை குணமாக்கும்படியாக அவரிடத்தில் வந்து கெஞ்சுகிறார். அப்பொழுது இந்த யூதருடைய தவறான எண்ணங்களை எல்லாம் அவர் எடுத்து சொல்லுகிறார். பிறகு கடைசி சொல்லுகிறார், நீங்கள் இவளை நாயாக பார்க்கலாம், ஆனால் இவள் விசுவாசம் பெரியது என்று சொல்கிறார். அனைவருக்கும் ஆறுதல் என்பதுதான் சுவிசேஷம். தொடர்ந்து ஏசாயில பார்க்கிறோம், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்துதல், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுத்தல், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுத்தல், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுத்தல். தேவன் எப்படி செயல்படுவார் என்பதையெல்லாம் இங்கே நாம் பார்க்கிறோம். ஞாஸ்டிஸ்கள் சொன்னார்கள், தேவன் வெகு தூரத்தில் இருக்கிறார், அந்த அயன்களை எல்லாம் கடந்து நாம் செல்ல வேண்டும், அதற்கு ரகசிய அறிவு வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் சுவிசேஷம் சொல்கிறது தேவன் வெகு தூரத்தில் இல்லை, வேதனையோடு இருக்கிறவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார். ஒரு வாலிபன் மரித்த நிலையில் அடக்கத்திற்காக எடுத்து செல்லப்பட்ட போது நாயன் என்கிற அந்த ஊரில் இயேசு அவனை சுகப்படுத்தி அவனுடைய விதவை தாய்க்கும் உறவினருக்கும் சந்தோஷத்தை கொடுத்தார். சாம்பலுக்கு பதிலாக சிங்கார், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடை இன்றைக்கு உங்களுக்கு தருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். சில சமயங்களில் நாம் நினைக்கிறபடி எல்லாம் நடக்காமல் இருக்கலாம். எல்லா சமயங்களிலும் மரித்தோரையெல்லாம் அவர் உயிரோடு எழுப்பிவிட வேண்டும் என்றால் யாருமே சாக மாட்டார்கள். ஆனால் ஒரு நாள் இருக்கிறது, அன்றைக்கு நிச்சயமாக உயிரோடு எழுப்புவார். அந்த நாளுக்கு நான் தகுதியாகும்படி என்னை நான் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த உணர்வுக்குள்ளாக நாம் வரும்போது நாம் விசுவாசத்தில் நிலைத்து நிற்போம். இந்த தேவனுடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நாம் உட்பட்டால் பரலோக சுதந்திரத்தை நிச்சயமாக பெற்றுக்கொள்ளலாம். இந்த ராஜா எப்படிப்பட்டவர்? கடந்த வாரத்தில் பார்த்தோம். பாவத்திலிருந்து நம்மை மீட்கிறவர், தேவ குணத்தை காட்டுகிறவர், சர்வ சிருஷ்டிக்கும் ராஜா, சபைக்கு தலைவர், எல்லாவற்றிற்கும் முதல்வர், சகல பரிபூரணமும் உள்ளவர், ஒப்புரவாக்குகிற மத்தியஸ்தர். இது ஒவ்வொன்றையும் தெளிவாக பார்க்க வேண்டும் என்றால் கடந்த வார பாடத்தை பாருங்கள். அப்படிப்பட்ட தகுதியுடைய இயேசுதான் நம்முடைய ராஜாவாக இருக்கிறார். மனிதனுடைய வாழ்வில் தேவன் ஆளுகை செய்கிறார் என்பதிலே ஞாஸ்டிஸ்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. ஆளுகை தங்கள் கையில் இருப்பதாகத்தான் அவர் நினைத்தார்கள். இன்றைய ஞாஸ்டிக்ஸ்களும் அப்படித்தான் நினைக்கிறார்கள். திருச்சபையில் கூட எல்லாவற்றையும் நான் செய்தாக வேண்டும், நான் நினைக்கிறபடி எல்லாம் நடக்க வேண்டும் என்றுதான் இந்த ஞாஸ்டிக்ஸ்கள் நினைக்கிறார்கள். தேவன் ஆளுகை செய்கிறார் என்பதை முற்றிலும் மறந்து விடுகிறார்கள். ஆனால் இந்த சுவிசேஷம் நமக்காக பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறது.
பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை என்று கொலோசியர் 1:4 சொல்கிறார். பரலோகத்தில் நமக்காக வைத்திருக்கிற காரியம் என்ன? ஒளியின் சுதந்திரம் என்று கடந்த வாரத்தில் பார்த்தோம். ஆம், அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் அடைய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? நம்பிக்கையை விட்டு அசையாமல் இருக்க வேண்டும். அதாவது ஞாஸ்டிக்ஸ்கள் சொல்கிற ரகசிய அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று முயற்சிப்பதை விட்டுவிட்டு இயேசுவை சார்ந்து இருப்பதற்கு நாம் பழக வேண்டும். விசுவாசத்திலே நாம் நிலைத்து நிற்க வேண்டும். ஸ்திரமாக என்பது ஒரு கட்டடத்தை யோசித்து பாருங்களேன். கட்டடத்திற்கு போடப்பட்டிருக்க அஸ்திபாரம், அந்த அஸ்திபாரத்தை விட்டு அசையக்கூடாது. உறுதி என்பது அசையாமல் இருந்தது. இயேசுவாகிய அஸ்திபாரத்தின் மேலே நாம் போடப்பட்டு அசையாமல் அதை விட்டு வெளியே வராமல் நாம் இருந்தால் நிலைத்திருப்பீர்களானால் என்று சொல்கிறது. அது கூட எப்போதும் இடைவிடாமல் என்ற அர்த்தம் அங்கே உள்ளே துணிக்கிறது. கிரேக்க வார்த்தை அப்படித்தான் இருக்கிறது. தேவனை நம்புகிற நம்பிக்கையை விட்டு அசையாதவர்களாக நாம் இருக்க வேண்டாம். அப்படியாகும் என்று இந்த வசனம் முடிகிறது. எப்படியாகும்? உங்களை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்துவார். ஒப்புரவாகுதல் நடக்கும். வெளிப்படுத்தல் 19:1-7 உள்ள வசனங்களில் பரலோகத்தில் தேவனும் தூதர்களும் மனிதரும் ஒன்று சேர்ந்து காணப்படுகிற காட்சியை யோவான் விவரிக்கிறார். அந்த காட்சி தூதருடைய ஆலயத்தில் ஒவ்வொரு வருடமும் 7ஆம் மாதம் 10ஆம் தேதி பிரதான ஆசாரியனால் பார்க்கப்பட்டது. யூத வருடத்தில் திஸ்ரி மாதம் ஆகிய 7ஆம் மாதத்தில் 10ஆம் தேதியில் பிரதான ஆசிரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக செல்வார். அந்த நாளை மகா பாவ நிவாரண நாள் என்று சொன்னார்கள். பாவ நிவாரணம் என்றால் ஒப்புரவாகுதல் என்ற அர்த்தம். மகா பாவ நிவாரண நாள் என்றால் மகா ஒப்புரவாகிற நாள். யாரெல்லாம் ஒப்புரவாவார்கள்? அந்த காட்சியை பாருங்கள். திரையை பார்த்தால் படத்தை நீங்கள் பார்க்கலாம். 2 தேவதூத கூட்டத்தை சுட்டி காட்டுகிறார்கள். நடுவே வெளிச்சம், தேவனுடைய பிரசன்னம். முன்னாலே பிரதான ஆசாரியன், மனிதருடைய பிரதிநிதி. மனிதர்களும் தேவதூதர்களும் தேவனுடைய சமூகத்தில் ஒன்றாக கூடுவார்கள். எவ்வளோ அருமையான ஒரு காட்சி! அது நிறைவேற வேண்டும் என்பதுதான் பவுலுடைய ஆசை. நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும் என்று பவுல் சொன்னார். எவ்வாறு இப்படி நடக்கும்? நாம் விசுவாசத்தில் நிலைத்திருந்தால். இந்த ஆல் என்கிற உருவிற்கு 4 வகையான கிரேக்க சொற்களை, கிரேக்க அமைப்புகளை கிரேக்கர்கள் பயன்படுத்துகிறார்கள். இந்த வாக்கியத்தை எழுதுகிறவர் இந்த நிபந்தனை நிச்சயமாகவே நடக்கும், அதாவது நிபந்தனை உண்மையானது என்று நினைத்தால் அவர் பயன்படுத்துகிற விதம் வித்தியாசமாக இருக்கும். நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் என்று சாத்தான் சொன்னார். அவர் தேவனுடைய குமாரன் தான், அதில் பொய் இல்லை. அங்கே பயன்படுத்துகிற வார்த்தை ஒன்று. நிபந்தனை நடக்கவில்லை. நீர் இங்கே இருந்திருந்தாரானால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் என்று மார்த்தாலும் மரியாதை இயேசு சொன்னார்கள். அவர் அங்கே இல்லை. தமிழிலும் அந்த வித்தியாசம் காட்டப்படுகிறது. நீர் இங்கே இருந்தால் என்று சொல்லவில்லை, நீங்கள் இருந்திருந்தீரானால். இந்த இருந்திருந்தீரானால் என்று சொல்வது அவர் இல்லை என்கிற அர்த்தத்தை நமக்கு தருகிறது. இந்த அர்த்தம் கிரேக்க மொழியிலும் காட்டப்படுகிறது. நிபந்தனை சாத்தியமானது தான், ஆனால் அப்படி நடக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நாம் நம் பாவங்களை அறிக்கையிட்டால், ஆம், பாவங்களை நம்ம அறிக்கையிடலாம், அறிக்கையிடாமல் இருக்கலாம். 2க்கும் வாய்ப்பு இருக்கிறது. நிபந்தனை அரிதானது. நன்றாக வெயில் கொளுத்தும் போது இன்று மழை பெய்தால் என்று நான் சொன்னால், மழை பெய்தல் என்பது மிகவும் அரிதான ஒன்று. அங்கே பயன்படுத்துகிற வார்த்தை வேறு. சரி, உண்மை நடக்காது, சாத்தியம், அரிதானது. இந்த நிலையில் நிலைத்திருப்பீர்களானால் என்பதற்கு என்ன வார்த்தையை பவுல் பயன்படுத்துகிறார்? சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 3வது வகையைத்தான் பயன்படுத்த வேண்டும். நாம் நம் பாவங்களை அறிக்கையிட்டால் என்பது போல் தான் இங்கே பேச வேண்டும். நிலைத்திருந்தால் இது நடக்கும், நிலைத்திருக்காவிட்டால் இது நடக்காது. ஆனால் அது உண்மை என்பதாகவே அவர் எழுதுகிறார். நிலைத்திருப்பீர்களானால் நிபந்தனை உண்மை என்று சொல்லுகிறார். நிலைத்திருப்பீர்கள், அதனால் அப்படியாகும். பவுலுடைய ஆசை, தேவனுடைய ஆசையும் அதுதான். தேவன் நிச்சயமாகவே அதையெல்லாம் நமக்கு செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளும் தேவனும் எல்லோரும் அவருடைய ராஜ்யத்திற்கு வர வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறார்கள். இந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. எல்லோருக்கும், விசேஷித்த ஞானத்தை பெற்றவர்களுக்கு மாத்திரம்தான் என்று இல்லை. அதற்கே நான் ஊழியக்காரன் என்று சொல்கிறார். இந்த சுவிசேஷம், அதாவது தேவன் ஆளுகை செய்கிறார் என்ற சுவிசேஷம்
உங்கள் வாழ்வில் இன்றைக்கு நடக்கிறதா என்பதை யோசித்து பாருங்கள். இயேசு நம் வாழ்க்கையில் ஆளுகை செய்தால் நம் செயல்கள் எப்படி இருக்கும்? தேவனுடைய நித்திய திட்டத்தின்படி நாம் நடக்கிறவர்களாக இருப்போம். உங்கள் நிமித்தம் எனக்கு அநேக பாடுகள் வருகின்றன, ஆனால் அந்த பாடுகளை நான் சந்தோஷமாக பார்க்கிறேன். கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சபைக்காக நான் அனுபவிக்கிறேன் என்று அடுத்து பவுல் எழுதுகிறார். உபத்திரவம் வந்தாலும் பவுல் ஒரு காலம் தேவனை விட்டோ சபையை விட்டோ பிரிந்து செல்லவில்லை, ஓடவில்லை. தேவனை நேசிக்கிறார், சபையாரையும் நேசிக்கிறார். சபையாரின் நிமித்தம் பவுலுக்கு பாடுகள் வந்தன, ஆனாலும் அதை சந்தோஷமாகத்தான் அவர் ஏற்றுக்கொள்கிறார். எருசலேமுக்கு செல்லுவேன் என்று பிடிவாதமாக செல்கிறார். ஆவியானவர் அவரை எச்சரிக்கிறார், நண்பர்கள் மூலமாக எச்சரிக்கிறார், நண்பர்களுக்கு வந்த சொப்பனங்கள் மூலமாக எச்சரிக்கிறார். ஆனால் பிடிவாதமாக நான் எருசலேமுக்கு செல்லுவேன் என்று போகிறார். இதற்கு எருசலேமில் இருந்த விசுவாசிகளுக்காக அவர் பணம் சேகரித்து அந்த பணத்தை கொண்டு போய் கொடுப்பதற்காக போகிறார். எருசலேம் சபையின் மேல் பவுலுக்கு அவ்வளவு பாசம் இருந்தது. பணத்தை கொடுத்தார், ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் எருசலேம் ஆலயத்தில் சென்று பலியிடுகிறவர்களுக்கு நீயும் உதவி செய்ய வேண்டும் என்று அவரிடத்தில் கேட்கிறார்கள். பலியிடுதல் முடிந்து போய்விட்டது என்றுதான் அவர் பிரசங்கித்துக் கொண்டு வருகிறார், எழுதி கொண்டு வருகிறார். ஆனாலும் இந்த சபையோடு ஒப்புரவாக வேண்டும் என்பதற்காக அவர் அதற்கும் சம்மதிக்கிறார். ஆலயத்தில் அவர் கைது செய்யப்படுகிறார், சிறைச்சாலையில் அடைக்கிறார்கள். தெளிவாக அப்பட்டமாக நமக்கு தெரிகிற ஒரு காட்சி இருக்கிறது. இந்த எருசலேமியர் எவரும் அவரை பார்ப்பதற்கு சிறைச்சாலைக்கு போகவில்லை. அவருடைய அக்கா மகன் மாத்திரம்தான் செல்கிறான். ஆனால் ஒரு இடத்தில் கூட இப்படி அவர்கள் என்னை பார்க்க வரவில்லை என்று அவர் சொல்லவில்லை. இயேசுவுக்கு நேர்ந்தது தானே, எதற்காக அவர் இந்த பூமிக்கு வந்தார்? ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? அவரை சிலுவையில் அறைந்து கொன்றார்கள். பவுலுடைய பார்வை என்ன? என் கிறிஸ்துவுக்கு அந்த உபத்திரவங்களிலே குறைவானதைத்தான் நான் அனுபவித்திருக்கிறேன், குறைவானதைத்தான் நான் அனுபவித்திருக்கிறேன். அது நிமித்தமாக இயேசு கிறிஸ்து எங்காவது நான் ஏன் இந்த சிலுவையில் அறையப்பட்டேன் என்று குறை சொல்லியிருக்கிறாரா? வருத்தப்பட்டிருக்கிறாரா? பவுலும் தன்னுடைய ஊழியத்தில் தனக்கு வந்த கஷ்டங்களை குறித்து வருத்தப்படவே இல்லை. என்னால் ஊழியம் அவருக்கு தொழில் இல்லை, அது தேவனுடைய அழைப்பு, தேவனுடைய அழைப்பு. இதுபோன்ற உபத்திரவங்களை எல்லாம் ஞாஸ்டிக்ஸ் நினைக்கவில்லை. கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானது என்று பவுல் சொல்கிறார். கிறிஸ்துவனுடைய உபத்திரவம் என்ன தெரியுமா? அவருக்கு வந்த கஷ்டம் என்ன தெரியுமா? சவுல் அந்த உபத்திரவம் என்ன என்பதை கிறிஸ்துவின் வாயிலேயே நேரடியாக கேட்டிருக்கிறார். தமஸ்குக்கு சவுல் சென்று கொண்டிருக்கிறார். வழியில் தேவன் அவரை சந்திக்கிறார். கீழே விழுந்து கிடக்கிறான். சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்கிற சத்தத்தை கேட்கிறார் சவுல். அப்பொழுது நான் எங்கே உம்மை நான் துன்பப்படுத்தினேன் என்று கேட்டபோது, நீ சபையாருக்கு செய்கிற கொடுமை எனக்கு செய்கிற கொடுமை என்பதை பவுலுக்கு இயேசு வெளிப்படுத்தினார். நீங்கள் துன்பம் அடையும் போது இயேசு துன்பம் அடைகிறார். உங்கள் கஷ்டங்களின் மத்தியில் அவர் ஒன்றும் சந்தோஷமாக இல்லை. இதுதான் கிறிஸ்துவனுடைய உபத்திரவம். அதிலே குறைவானதை பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றினார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. பவுல் தொடர்ந்து சொல்கிறார், நான் ஒரு வேலைக்காரன். உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன் என்று சொல்கிறார். உத்தியோகம் என்கிற வார்த்தையை தேவனுடைய திட்டம், தேவனுடைய ஒழுங்கு என்று மொழிபெயர்க்கலாம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு இதுதான் தேவனுடைய திட்டம், இதுதான் நித்தியமான திட்டம். என்ன திட்டம்? வேலைக்காரனாக இருக்க வேண்டும், ஊழியக்காரனாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு நாம் மேசை பணியாளர்களாக, இது நல்ல தமிழில் எல்லாரும் வணங்குற மாதிரி சொன்னால் வெயிட்டர். நீங்கள் உணவு விடுதிக்கு சாப்பிட போகும்போது ஒரு வெயிட்டர் அங்கே இருப்பார் இல்லையா? அவர் வேலை என்ன? உங்களை பார்த்துட்டே இருக்கணும். நீங்கள் என்ன வேணும்னு கேட்குறீங்களோ அது கொண்டு வந்து அவர் தரணும். ஆமாங்க, நான் ஒரு மேசை பணியாளனாக இருக்கிறேன், வேலைக்காரனாக இருக்கிறேன், பணிவிடைக்காரனாக இருக்கிறேன். இதுதான் தேவனுடைய திட்டம். ஆனால் ஞாஸ்டிக்ஸ் அப்படி நினைக்கவில்லை. நாங்கள் உயர்ந்தவர்கள், மற்றவர்களை காட்டிலும் வித்தியாசமானவர்கள். வித்தியாசம் தாழ்மையில் இருக்க வேண்டும், உயர்வில் அல்ல. நாங்கள் உயர்ந்தவர்கள் என்று நினைத்தார்கள். இன்றைக்கும் கிறிஸ்தவ சபைகளில் கூட இதை நாம் பார்க்க முடிகிறது அல்லவா? நீங்கள் மேசை பணியாளர்களா அல்லது விருந்து சாப்பிடுகிறவர்களா? யோசித்து பாருங்கள்.
நாம் எங்கே இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். இயேசுவும் கூட சீஷருடைய கால்களை தொட்டு கழுவுவதற்கு தயங்கவில்லை. நான் ஊழியம் கொள்ள வரவில்லை, ஊழியம் செய்ய வந்தேன் என்று சொல்கிறார். அந்த அளவுக்கு இந்த தேவன் நல்லவர். சொல்லுவோமா? தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதுக்கு சாட்சி. இப்படி பிற நன்மைக்காக துன்பப்படுவதற்கும் தங்களை ஒப்படைக்கிறவர்கள் எதை புரிந்து கொண்டவர்களாக இருப்பார்கள் தெரியுமா? தேவ ரகசியம். ஆதி காலங்களில் தலைமுறையாக இந்த ரகசியம் மறைவாயிருந்தது. இது ஞாஸ்டிக்ஸ் சொல்லுகிற ரகசியம் இல்லை, ரகசிய அறிவு இல்லை. இந்த ரகசியம் வித்தியாசமானது. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள், இந்த உங்களுக்குள் என்பது புறஜாதியாரை பற்றி பேசுகிறார். கொலோசையில் இருந்தவர்கள் புறஜாதியார்கள். உங்களுக்குள்ளும் கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார் என்பதே அந்த ரகசியம். ஒருவேளை இவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறிவிட்டதனால் பவுல் இப்படி எழுதுகிறார் என்று நாம் நினைக்கலாம். யூதர்களெல்லாம் அப்படித்தான் நினைத்தார்கள். இவருடைய ஆலயத்தில் புறஜாதியாரின் பிரகாரம் என்று ஒன்று உண்டு. அதை தாண்டி யாரும் உள்ளே செல்லக்கூடாது. அதற்கு அவர்கள் காரணம் சொல்லலாம். ஆசாரியன் இந்த இடம் வரை செல்லலாம், பிரதான ஆசிரியன் மட்டுமே மகா பரிசுத்த தலத்திற்குள் செல்லலாம் என்றெல்லாம் தேவன் வைத்திருந்த ஏற்பாடுகளை ஒருவேளை அவர்கள் காரணமாக சொல்லலாம். ஆனால் இன்றைய பாருங்களேன், அந்த யூதர்களே பிரதான ஆசாரியனாக இருந்தால் ஒழிய மகா பரிசுத்தத்துக்குள்ளே செல்ல முடியாது. அதனால் இவர்கள் கீழானவர்கள் என்ற அர்த்தம் இல்லை. ஆனால் இவர்கள் புறஜாதியாரை தங்களுடைய ஆலயத்திற்கு செல்வதற்கு அனுமதிக்கவில்லை. பின்னால் ஏசாயா மூலம் சொல்கிறார், என்னுடைய இந்த ஆலயம் எல்லா மக்களுக்கும் ஆலயமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை என்று தேவன் சொல்வதை அங்கே நாம் பார்க்கிறோம். ஆதி காலங்கள் முதல் தலைமுறை இதுதான் உண்மை. உண்மைதானா? நமக்கு ஒன்று தெரியும். ஆபிரகாமை ஒரு புறஜாதி ராஜா ஆசீர்வதித்தார். பிரஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார் என்று கொலோசியரில் பவுல் சொல்கிறார். பிரஜாதிகளுக்குள்ளே இந்த ரகசியம் விளங்கி இருக்கிறது. இந்த ரகசியம் ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா? கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ள இருக்கிறார். இது எங்கே விளங்கி இருக்கிறது? புறஜாதிகளுக்குள்ளே விளங்கி இருக்கிறது. மெல்கிசேதேக்கு புறஜாதியை சேர்ந்தவன் தானே. எபிரேய தகப்பனை ஒரு எமோரிய அரசன் ஆசீர்வதித்தான். வேதாகமே இதை சொல்லுகிறது. புரிந்து கொள்வதற்குத்தான் மக்கள் மறுக்கிறார்கள். இன்னொரு சம்பவத்தை பாருங்களேன். இந்த ரகசியம் என்ன என்பதை இங்கேயே பார்க்கலாம். வேதாகமத்தில் இருக்கிற 66 புத்தகங்களிலே முதலாவதாக எழுதப்பட்ட புத்தகம் யோபு புத்தகம் என்று நம்பப்படுகிறது. யோபு புத்தகத்தின் கதாநாயகன் ஒரு புறஜாதியான் தானே. அவர் ஒரு ஏதோமியன் என்பதற்கு பல காரணங்களை யோபு புத்தகத்திலிருந்து நாம் காட்ட முடியும். அந்த யோபு தன்னுடைய மகா 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 பெரிய துன்பத்திலும் தேவனை குறை கூறவே இல்லை. இந்த மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எருசலேமை திருத்துவதற்கு தேவனே நேரில் வந்தார். அவரை பிடித்த சிலுவையில் அறைந்து விட்டார்கள். பிரஜாதியரின் பட்டணமாகிய நினிவேக்கு ஒரு தீர்க்கதரிசி இஷ்டமில்லாமல் போனான். அவர்கள் திருந்து விட்டார்கள். எருசலேம் செய்யாததை நினிவே செய்தது. இது புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இல்லை, பழைய ஏற்பாட்டின் காலத்தில். அந்த நினிவே மக்களை பற்றி தேவன் சொன்னதை மறந்து விடாதீர்கள். வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத 1,20,000 பேருக்கும் அதிகமான நினிவே மக்கள் என்கிறார். வலதுகைக்கு இடதுகைக்கு வித்தியாசம் தெரியாதவர்கள் என்றால் என்ன அர்த்தம்? குழந்தைகள். உடலிலே அவர்கள் வளர்ந்தவர்களாக இருக்கலாம், முதியவர்களாக இருக்கலாம், ஆனால் மனதிலே குழந்தைகள். அவர்களுக்கு எல்லாம் தெரியாது. அப்படியானால் இந்த ரகசியம் என்ன? எல்லோருக்கும் ரட்சிப்பு என்பதே ரகசியம். எல்லோரும் ஒப்புரவாக வேண்டும் என்பதே ரகசியம். எல்லோரையும் தேவன் நேசிக்கிறார் என்பதுதான் ரகசியம். தாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் எல்லா காலங்களிலும் இதை ஏற்றுக்கொள்வதற்கு மறுக்கிறார்கள். தேவனுடைய செயல்பாடு எதை காட்டுகிறது தெரியுமா? சுவிசேஷத்தின் வல்லமை எவ்வளவு பெரியது என்பது காட்டுகிறது. சுவிசேஷம் என்பது தேவன் ஆளுகை செய்கிறார் என்பதுதான். தேவன் யாரையெல்லாம் ஆளுகை செய்ய விரும்புகிறார்? பவுல் சொல்கிறார் பாருங்கள், எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். திரும்ப திரும்ப சொல்றாரு, எந்த மனுஷனும் சிலர் மாத்திரம்தான் என்றால் நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஆரம்ப காலத்தில் நான் சென்ற சபையில் இருந்த ஒரு அம்மா என்னிடத்துல ஒரு முறை கேட்டார்கள், எனக்கு இந்த
2300 ராப்பகல் தரிசனம்ன்றது விளங்கவே மாட்டேங்குது. எவ்வளவோ படித்து பார்க்குறேன், புரிய மாட்டேங்குது. நான் பர்வத்துக்கு வரமாட்டேன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு தான் நான் அன்றைக்கி நினச்சிக்கிட்டு இருந்தேன். வளரதான் தெரிஞ்சு நானே முழுவதும் அதை புரிஞ்சுக்கிறல அப்படின்னு. அது சம்பந்தமான வருஷங்கள் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டால் எல்லாம் தெரிந்து விட்டது என்ற அர்த்தமா? இந்த 2300 வருட முடிவில் நடக்கப் போகிற காரியம் என்ன என்பதை சரியாக புரிந்து கொள்ளாதவனாகத்தான் இந்த வருஷங்களையும் ராஜ்யங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தேன். ஒன்று புரிந்தது, தேவனுடைய ரட்சிப்பு இந்த விவரங்கள் எல்லாம் தெரிந்தவர்களுக்கு மாத்திரமில்லை. இந்த 2300 ராப்பகல் தரிசனத்தை பற்றி பிரசங்கம் பண்ணக்கூடிய எத்தனை பேர்கள் தங்கள் கையில் சீட்டு இல்லாமல் பிரசங்கம் பண்ண முடியும்? யோசித்து பாருங்க. பிரசங்க குறிப்பு இல்லாமல் இதை விளக்கமாக பேச முடியுமா அவங்களால? ஒரு உதாரணம் தான் கேட்க. எந்த பிரசங்கத்தை தான் பிரசங்க குறிப்பு கையில் இல்லாமல் பேச முடிகிறது? பிறகு ஏன் தகவல் என்று நாம் அலைகிறோம்? தேவை உறவு தான். எந்த மனுஷனாக இருந்தாலும் தேவனோடு ஒப்புரவாகலாம். தேவனோடு ஒப்புரவாகினால் அவர்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவர்களாக இருக்கிறார்கள். அதுதான் ஞானம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானம். கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது உறவின் அடிப்படையில் வருகிற பயம். எந்த மனுஷனையும் தேறினவனாக ஆக்குகிற ஞானம் சுவிசேஷத்தில் இருக்கிறது. என்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இயேசு உங்கள் ராஜா என்று ஏற்றுக்கொண்டு அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படிதான் செய்வேன் என்று பிடிவாதமாக வாழ ஆசைப்படுகிறீர்களோ அன்றைக்குத்தான் நம் விசுவாசிகள். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன் என்று சொல்கிறார். அவருக்குள் தேவன் வல்லமையாக செயல்பட்டார். தேவனோடு ஒப்புரவாகி விட்டீர்களா? ஆம் என்று சொல்வது மிக எளிது. நான் காணிக்கை கொடுக்கிறேன், நான் ஆலயத்திற்கு செல்கிறேன், நான் சபைக்கு போகிறேன், ஊழியம் செய்கிறேன். இயேசு சொன்னார், முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. யாராவது உங்களுக்கு விரோதி இருக்கிறாங்களா? அவன் நினைச்ச உடனே மனசில் கோபம் வருதா? தேவனோடு ஒப்புரவாகி விட்டால் இந்த தன்மை மாறிவிடும், மாறியாக வேண்டும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? பவுல் சொன்னார், எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி என்று சொன்னார். எருசலேமுக்கு போனார். அவர் பிடிபடுவதற்கு எருசலேம் சபையார் காரணமாக இருந்தார்கள். கைது செய்யப்பட்ட பிறகு அவர்கள் யாரும் வந்து பார்க்கவில்லை. ஆனாலும் அவர் அதை குறை சொல்லவில்லை. ஏனென்றால் அவர் தேவனோடு ஒப்புரவாகி இருந்தார். தன்னை உயர்ந்தவன் என்று நினைக்கவில்லை, தன்னை பணிவிடைக்காரன், வேலைக்காரன் என்று நினைத்தார். புரிகிறதா? தேவனை தவறாக புரிந்து கொள்வதே பாவத்திற்கு வேறாக இருக்கிறது. இது நிமித்தம் நாம் தேவனை விட்டு விலகி அந்நியராக நிற்கிறோம். இந்த அந்நியம் 3 நிலைகளில் செயல்படுகிறது: பாவத்தன்மை, பாவ தீர்மானம், பாவ செயல். தேவனை சரியாக புரிந்து கொள்வதே இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை தர முடியும். அவர் அன்புள்ளவர் என்பதை உண்மையாகவே ஏற்றுக்கொண்டால் அவரோடு ஒப்புரவு ஆவோம், அவருடைய ஆளுகையை ஏற்றுக்கொள்வோம். நம் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். தேவனுடைய ஆசை அதுதான். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசை. சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசை. சத்தியம் என்பது கொள்கை இல்லை. சத்தியம் என்பது தேவன் அன்புள்ளவர் என்கிற உண்மை. சாத்தான் அவர் அன்பில்லாதவர் என்று பொய் சொன்னான். அவர் அன்புள்ளவர் என்கிற உண்மைதான் நாம் அறிய வேண்டிய சத்தியம். இதை அறிந்து கொள்கிறவர்கள் தேவனோடு ஒப்புரவு ஆவார்கள். முராத் என்ற ஒரு மனிதன், கிறிஸ்துவை அறியாத வாலிபன், ஒரு நாள் தன் காரில் சென்று கொண்டிருந்த போது நடந்து சென்ற ஒரு மேல் மோதி அவர் கீழே விழுந்து விடுகிறார். தவறு முராத் மேல் இல்லை, அந்த நடந்து சென்றவர் மேல் தான் தவறு. ஆனால் அவர் காயப்பட்டு விட்டதனால அவருடைய மருத்துவ செலவை இவர் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மிக அதிகமாக செலவாகிவிட்டது. 20 மாதங்கள் வேலை செய்தால்தான், 20 மாத வருமானத்தை அவர்கள் சேகரித்து வைத்தால்தான் அவரால் அந்த பணத்தை செலவழிக்க முடியும். பணம் செலுத்தாவிட்டால் சிறையில் போட்டு விடுவார்கள். சிறைவாசம் நிச்சயம் என்கிற நிலையில் அவருடைய உள்ளம் மிகுந்த போராட்டத்தோடு அன்று தூங்கினார். நீதிமன்றத்துக்கு வெளியே நிற்கிறார். ஒரு கார் வந்து நிற்கிறது. காரிலிருந்து டாக்டர் ஜெரார்ட் என்பவர் இறங்குகிறார். இந்த டாக்டர் ஜெரார்ட் ஏற்கனவே அவரை பார்த்திருக்கிறார். இவரிடத்திலும் அவருடைய சகோதரனிடத்திலும் தேவனுடைய அன்பை பற்றி சொல்லியிருக்கிறார். அதை ஏற்றுக்கொள்வதற்கு முராத் அப்பொழுது ஆயத்தமாக இல்லை. இதெல்லாம் எனக்கு தேவையில்லை என்று முராத் சொல்லிவிட்டார்.
இப்பொழுது ஜெரார்ட் வந்து முராத்துடைய தோளின் மேல் கை வைத்து அவருக்காக ஜெபித்தார். அவர் ஜெபித்த பிறகு எல்லாம் சரியாகிவிடும் என்கிற எண்ணம் முராத்துக்கு உண்டாயிற்று. முராத் திடீரென்று விழித்து கொண்டார். இதெல்லாம் சொப்பனத்தில் அவர் பார்த்தது ஒரு கனவு தான். மனிதருக்குள்ளாக ஒரு ஆறுதல் இருந்தது. இருந்தாலும் சிறைவாசம் நிச்சயம் என்கிற பயத்தோடு கூட அவர் நீதிமன்றத்திற்கு சென்றார். நீதிபதி எழுதிய தீர்ப்பு அவர் எதிர்பாராத ஒன்று. யாருமே அதை எதிர்பார்க்கவில்லை. இந்த மருத்துவ செலவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக முராத் கொடுக்கலாம். மாதம் மாதம் ஒழுங்காக ஒரு தொகை அவர் இதற்காக செலுத்தி வந்தார். அவர் சிறைவாசம் செய்ய தேவையில்லை. வெளியே வந்தார். இந்த கனவு, இதை செய்தது யார் என்பதை இந்த கனவு அவருக்கு காட்டியது. இந்த கனவுகளெல்லாம் எனக்கு தேவையில்லை என்று சொன்ன அவர் இந்த தேவனை தன்னுடைய தேவனாக ஏற்றுக்கொண்டார். ஒப்புரவு ஏற்பட்டது. எதிர்பார்ப்பு மாறியது. ஏன் எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்று தானே வேதம் சொல்கிறது. ஒவ்வொரு மனிதரிடத்திலும் ஒவ்வொரு விதத்தில் ஆண்டவர் செயல்படுகிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். தேவனுக்கு அந்நியப்பட்டு நீங்கள் நின்றார். இந்த நாளில் அவருடைய வேலைக்காரராக மாறுவதற்கு உங்களை ஒப்படையுங்கள். அவர் ஒரு வேலைக்காரனாக வந்தார். நாம் மற்றவர்களுக்கு வேலைக்காரர்களாக இருந்து விட்டு போவோம். நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. நம்முடைய குடியுரிமை பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய வீடு அங்கே இருக்கிறது. நம்முடைய எஜமான் அங்கே இருக்கிறார். அவருக்காக வாழ்வோம், ஜெபம் பண்ணுவோம். இறக்கங்களில் ஐசியம் பிள்ளைகளால் பிதாவே, எங்களை உடத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். நீரே எங்கள் வாழ்க்கையின் ராஜாவாக இருந்து எங்களை வழிநடத்தும். எங்கள் அருமையானவர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.